ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு நெத்திலி அவியல் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நல்ல மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான அளவு மாங்காய் போட்டுக்கோங்க. எனக்கு மாங்காய் மீன் அவியலுக்கு அதிகம் போடுறது பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம், தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மாங்காய் போடுறதுனால புளி கரைசல் அளவாக போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு நெத்திலி மீன். தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா தேங்காய் அதிகமாக போடும்போது தான் அவியல் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தேங்காவை நல்லா குறையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல மீனை போட்டுக்கலாம். தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம், கட் பண்ணி போடுங்க. நான் காரம் எனக்கு அவ்வளோவா எடுக்க மாட்டேன், அதனால் சும்மா 3 பச்சை மிளகாய் அப்படி கட் பண்ணாமல் போட்டிருக்கேன், நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் இப்போ போடுறவங்க இப்போ போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சமாக கொதி வந்த பிறகு அப்புறமா போட்டுக்கலாம். நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே போட்டுருவேன், ஏன்னா பெரிய பீஸாக நான் கட் பண்ணி இருக்கிறதுனால அப்படி போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி, அந்த மிக்ஸி கழுவின தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கொதிச்சு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வற்றின பிறகு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கி கிழங்கு வேக வச்சு, கம்பு கிழங்கு சொல்லுவாங்க, அதை வேக வச்சு சாப்பிடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.